Hi friends, welcome to my channel. இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். கிரேவி அதிகமாக தேவைன்னா வெங்காயத்தோட அளவையை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இதில் ஒரு பெரிய தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு போட்டிருக்கேன். இந்த தக்காளியில் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு பாக்கெட் மஷ்ரூமுக்கு 3/4 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. தக்காளியில் உப்பு போட்டு மூடி வச்சு வதக்கினா தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சிடும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூளும் அதிகமாக போட்டால் கிரேவியும் நல்லா நிறைய கிடைக்கும். அப்புறமா கரம் மசாலா, இதெல்லாம் இந்த ஆயிலே நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். மஷ்ரூம் போட்டதுக்கப்புறம் மஷ்ரூம்லேயும் தண்ணி விடும். இதை மூடி போட்டு மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்க விட்டுடலாம். இப்போ எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாக்கெட் மஷ்ரூமை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணினது ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மஷ்ரூம் வேகிற அளவுக்கு விட்டுருவோம். இது சப்பாத்திக்கு அப்புறம் புலாவ் எல்லா வித ரைஸுக்குமே நல்லா சூட் ஆகும். மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.